வணக்கம் மக்களே. 1/3/2025 சனிக்கிழமை இந்த காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி பத்திரிகையில் வந்த சில செய்திகள், அந்த செய்திக்கு பின்னால் உள்ள கண்ணோட்டம் தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல் செய்தியாக பார்த்தோம்னா, மோடி அவர்கள் யூரோப்பியன் யூனியன் தலைவர். ஐரோப்பிய யூனியன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பில் ஐரோப்பாவை சேர்ந்த 27 நாடுகள் இருக்குது. அந்த 27 நாடுகளுக்கும் தங்களுக்குள் ஒரே கரன்சி, ஒரே விசா அப்படிங்கிற முறையில் குறிப்பாக இந்த வரிகள், டபுள் டேக்ஸ், இரட்டை வரிகள் விதிக்கிறது தொடர்பாக பல ஒப்பந்தங்கள்லாம் போட்டுக்கிட்டு தங்களுக்குள்ளே வர்த்தகத்தை மேம்படுத்திக்கிருக்காங்க. அந்த இதில் அந்த யூரோப்பிய யூனியனுடைய அந்த தலைவர் அவங்க இன்றைக்கி இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. 2 நாள் சுற்றுப்பயணமாக. அவங்க சமீபத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அவங்க இந்தியாவுக்கு நேற்றுக்கு மோடி அவர்களை சந்திச்சிருக்காங்க. இந்த பரஸ்பர ஒப்பந்தம், அதாவது தடையற்ற வாணிபம், அதை வரி விதிப்பில் மாற்றம் கொண்டு வருது, செயற்கை தொழில்நுட்பம், அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, அதே மாதிரி இந்த சேட்டலைட் அனுப்புறது போன்ற பல இதில் ரெண்டு யூரோப்பியன் யூனியனுக்கும் இந்தியாவுக்கும் ஒப்பந்தமாகிறது ஒரு முக்கியதாக பார்க்கப்படுகிறது. யூரோப்பியன் யூனியன் அப்படிங்கிறதுல இப்போ இந்த அமைப்போடு நம்ம கையெழுத்து போட்டால் ஐரோப்பாவில் உள்ள 27 நாடுகளோடய நம்ம ஒப்பந்தம் போட்டதாக கருதப்படும். இது வர்த்தகத்தில் ஒரு மிகப்பெரிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. அவங்களும் இந்தியாவோட சமீபத்தில் இந்த ஒரே நேர்கோட்டில் சேட்டலைட் அமைச்சது, 100 சேட்டலைட் அமைச்சது, இதெல்லாம் வியந்து பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை இன்றைக்கி எல்லா பத்திரிகையிலுமே முதல் செய்தியாக நம்ம பார்க்க முடிகிறது. அதுக்கடுத்து 2வது செய்தி பார்த்திங்கன்னா, இந்த மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி அவர் மாற்றம் அப்படிங்கிற செய்தி பார்க்க முடியுது. இந்த உயர் பதவியில் உள்ளவர்கள் கருத்துக்களை தெரிவிக்கலை, கவனமாக தெரிவிக்கணும். அது சிறிய ஒரு பிசிறு ஏற்பட்டாலும் அது மாற்றி திருத்தி கூறப்படும் அப்படிங்கிறதான் பார்க்க முடியுது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே ஒரு 3 வயது பெண் குழந்தை பாலியல் சீண்டலுக்கு உட்பட்டதுக்கு அந்த பொண்ணு தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி வீடியோ நேற்றுக்கு காலையிலேருந்து அவர் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி பேசினதாக வந்துச்சு. இதனாலேயே கம்யூனிஸ்ட்லாம் எதிர்ப்பு தெரிவித்தாங்க, போராட்டம்லாம் அறிவிச்சிருந்தாங்க. பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும் சரி, அதிமுக எல்லாருமே எதிர்ப்பு தெரிவித்தாங்க. நேற்று சாயங்காலம் மாவட்ட ஆட்சியர் மாற்றம் சொல்லிட்டு இப்போ வினோத் அப்படிங்கிற இன்னொருத்தர் நியமனம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை முக்கிய இதாக பார்க்கப்படுது. குறிப்பாக இந்த மாதிரி பாலியல் இந்த மாதிரி இதில் கருத்துக்களை கவனமாக கையாளணும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மாற்றம் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்க முடிகிறது. அதுக்கப்புறம் இந்த வரி குறைப்பு, ஃபினான்ஸ் கமிஷன் நிதிக்குழு, 16வது நிதிக்குழு அப்படின்னு சொல்லி அமைப்பு இருக்குது. இதான் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே வரிகளை ஷேர் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத ஒவ்வொரு வருஷம் கொடுப்பாங்க. இதில் மத்திய அரசு இந்த ஃபினான்ஸ் கமிஷன் நிதிக்குழுட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ 41% ஃபினான்ஸ் கமிஷன் அதாவது மத்திய அரசு வசூல் பண்ணக்கூடிய வரிகளை மாநிலங்களுக்கு கொடுக்குறது 41% 40% குறைக்கணும் அப்படின்னு. இதன் மூலம் ஆண்டுக்கு 36,000 கோடி மத்திய அரசுக்கு லாபம் கிடைக்கும், அதாவது அதிக வரி வருவாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சுருக்காங்க பல அரசியல் தலைவர்கள். இப்போ ராமதாஸ் அவர்களே எதிர்ப்பு தெரிவிச்சுருக்காரு. இது தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களை மிகவும் கடுமையாக பாதிக்கும். எப்படின்னா, ஏற்கனவே தமிழ்நாடு கம்மியான வரி வருவாய் பெறுகிறது. ஸோ அதனால் இந்த மாதிரி இதெல்லாம் செய்யக்கூடாது, வரி குறைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி 50% மத்திய அரசு மாநிலங்கள் வசூல் செய்யும் அந்த வரி வருவாய் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை விடுத்திருக்காங்க. ஸோ இந்த செய்தியை நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்து மணிப்பூரில் அந்த அஜய்குமார் மல்யா அப்படிங்கிறவர், அவர் தான் கவர்னர் சமீபத்தில் பதவியேற்றார். அந்த மாநிலத்தை கவர்னர் ஆட்சி, அதாவது பிரசிடென்ட் ரூலை அமல்படுத்தினாங்க. அந்த மாநில ஆளுநர் நிறையா அதிரடி மாற்றங்களாக கொண்டு வந்தார். குறிப்பாக ஆயுதமேந்தி போராடும் அந்த குழுக்கள் இந்த மெய்தி மக்கள், குக்கி மக்களுக்கிடையே ஆயுதமேந்தி போராடுறது, முதல்ல ஆயுதத்தை சரணடைங்க அப்படின்னு சொல்லி, இல்லைன்னா கடுமையான நடவடிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். 7 நாள் டைம் கொடுத்துருந்தாரு. அந்த 7 நாள் நேற்றுக்கு முடிஞ்சதுனால திருப்பி அடுத்த ஒரு 7 நாள் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காரு. இந்த 7 நாளில் நிறையா ஆயுதங்கள், அதாவது காவல்துறையிலேருந்து இந்த மாதிரி கைப்பற்றி போன அந்த ஆயுதங்கள்லாம் சரண்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை விடுத்திருந்தார். இது அந்த டைம் லைனை திருப்பி அது எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் இந்த ராமேஸ்வரத்தில் இந்த மீனவர்கள் பிரச்சனை, இந்த தங்கச்சி மடத்துலேருந்து கடந்த பிப்ரவரி 24ஆம் தேதியிலேருந்து அவங்க வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுருக்காங்க. இதில் பல அந்த மீனவ அமைப்புகள்லாம் சேர்ந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. நேற்றுக்கும் திருப்பி, அதாவது இடையில கொஞ்சம் விட்டுருந்தாங்க மழையின் காரணமாக, திருப்பி நேற்றுக்கு சாயங்காலத்தில் துவங்கியிருக்காங்க. இந்த மீனவர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணணும். அதே மாதிரி தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்படுறது, அவங்க சிறையில் அடைக்கிறது, அவங்களுடைய படகுகளை பறிமுதல் செய்கிறது, அபராதம் விதிக்கிறது, இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அதே மாதிரி இந்த கச்சத்தீவை மீட்டுட்டு அந்த பாக் நீர்ப்பகுதியில் தமிழ்நாட்டு மீனவர்கள் மீன் பிடிக்கிறதுக்காக அந்த இதை
அது ஒரு ஒப்பந்தம் போடணும், இதெல்லாம் இந்த பார்லிமெண்ட் இதை குரல் எழுப்பணும் அப்படிங்கிறத பல்வேறு கோரிக்கைகளை வைத்து கடந்த 24ஆம் தேதியிலேருந்து தமிழ்நாட்டு மீனவர்கள் அந்த அமைப்புகள் வந்து போராடிக்கிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்க முடிகிறது. அதுக்கப்புறம் வந்து பங்குச்சந்தை வந்து கடுமையாக வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது பார்க்குறோம். அது வந்து சர்வதேச அளவில் ஏற்படும் அரசியல் சூழ்நிலை மற்றும் டொனால்ட் ட்ரம்போட அந்த வரி விதிப்பு தொடர்பான அந்த அறிவிப்பு காரணமாக வந்து நேற்றுக்கு வந்து 9 லட்சம் கோடி வந்து முதலீட்டாளர்கள் இழப்பு அப்படிங்கிற செய்தி பார்க்க முடியுது. இது வந்து 3% குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் இந்த ஷேர் மார்க்கெட் பங்குச்சந்தை வீழ்ச்சி வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியாக பார்க்க முடிகிறது. பங்குச்சந்தைங்கிறது எப்பயுமே ஏற்றம் இறக்கத்தோடு தான் இருக்கும். இது வந்து நேற்றுக்கு வாரத்தின் இறுதி நாள் வெள்ளிக்கிழமை வந்து இவ்வளோ வீழ்ச்சி வந்து முதலீட்டாளர்கள் வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியில் ஏற்படுத்தியது அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்க முடிகிறது. அதுக்கப்புறம் வந்து இந்த உத்தரகாண்டில் வந்து நிலச்சரிவு, அதில் வந்து 35 பேர் வந்து ட்ராப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும், அதே மாதிரி இந்த ஆந்திராவில் அந்த ஸ்ரீசைலம் அந்த கேனல் அந்த கால்வாய் இதில் வந்து 8 பேர் மாட்டினது தெலுங்கானா அந்த பகுதியில், அதுவும் இன்னும் இது வரைக்கும் தெரியல அப்படிங்கிற செய்தியும் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டில் வந்து சில முக்கியமான செய்திகளில் பார்த்தோம்னா, அண்ணன் சீமான் அவர்கள் வந்து வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் நேற்றுக்கு ஆஜரானது. அந்த நடிகை விஜயலட்சுமி அவருக்கு கொடுத்த சீமான் அண்ணன் மீது வந்து கொடுத்த புகார், அந்த வழக்கை வந்து விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் வந்து சென்னை ஹைகோர்ட்டில் வந்து ஒரு மனு தாக்கல் செஞ்சுருந்தாங்க. தன் மீது உள்ள அந்த வழக்கை வந்து விஜயலட்சுமி கொடுத்த புகார் மீது விசாரணையை இது பண்ணி அந்த வழக்கெல்லாம் ரத்து செய்யணும் அப்படின்னு. இதற்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றம் வலசரவாக்க காவல் நிலையத்துக்கு 3 மாதத்துக்குள்ளே அறிக்கையை தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது தொடர்பாக அந்த சம்மன் ஒட்டினது, அந்த சம்மனை கிழிச்சது, அதனால் வந்து அண்ணன் சீமான் வீட்டில் அந்த நீலாங்கரை வீட்டில் வந்து அந்த காவலாளி அமல்ராஜை வந்து வலசரவாக்கம் காவல் நிலைய அந்த போலீஸ் அதிகாரி பிரவீன் வந்து அழைச்சிட்டு போய் அவரால் இரும்பு கம்பியால் அடித்தது போன்ற வைரலான வீடியோலாம் தமிழ்நாட்டில் 2 நாட்களாக பரபரப்பு பேசப்படுச்சு. இந்நிலையில் வந்து சீமான் அண்ணன் அவர்கள் வந்து நேற்றுக்கு 11 மணிக்கு வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராகணும் அப்படிங்கிறது. ஆனால் அவர் வந்து தருமபுரி அந்த பகுதியில் வந்து சுற்றுப்பயணத்தில் இருந்தாலும் நேற்று காலையில் ஆஜராக முடியல. நேற்று இரவு 8 மணிக்கு ஆஜராவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டதில் நைட்டு 10 மணியாப்பில் அவர் வந்து வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராகி விசாரணைக்கு வந்திருந்தார். அதனால் அந்த ஏரியா முழுவதும் நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் தம்பிமார்கள்லாம் கூட்டிட்டாங்க. ஒரே தள்ளுமுள்ளதெல்லாம் ஏற்பட்டு கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் அண்ணன் சீமான் அவர்களிடம் கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட கேள்விகள் கேட்கப்பட்டதாகவும் செய்திகள் வெளில வரன. அதே மாதிரி அண்ணன் அதுக்கப்புறம் வந்து சீமான் அவர்கள் வந்து அந்த விசாரணையை முடிச்சுட்டு வெளியில் வந்து பத்திரிக்கையெல்லாம் பேட்டி கொடுத்தாரு. இது வந்து பழைய கேள்விகள் தான், எதுவுமே புதுசு கிடையாது அப்படின்னு சொல்லி, நான் தான் வழக்கு போடுத்தேன், நான் தான் வந்து இந்த கேஸை வந்து இந்த புகார் வந்து உடனடியாக வந்து ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி போயிருந்தேன். அதனால் வந்து உயர்நீதிமன்றம் வந்து வலசரவாக்கம் காவல் நிலையத்துக்கு வந்து இந்த மாதிரி அறிவித்திருந்துச்சு அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்க முடியுது. உளுந்தூர்பேட்டையில் வந்து ஒரு சாராய கடை, அந்த பகுதியில் வந்து ஒரு ரோட்டின் மேலே வந்து சாராய கடை அங்கே வந்து மூடணும் அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் நிறையா போராட்டம் பண்ணிக்கிட்டாங்க. இந்நிலையில் வந்து நேற்றுக்கு அந்த சாராய கடையில் சாராயம் குடித்த ஒருத்தர் வந்து வேகமாக வண்டியை ஓட்டி ஒரு பெண் மீது மோதி அந்த பெண் பலியானதுனால அங்கே உள்ள பெண்கள்லாம் போராடி அந்த சாராய கடையை அடித்து நொறுக்கின அந்த செய்தியை பார்க்க முடியுது. தமிழ்நாட்டில் மதுபானம் அதிகமாக இருக்குது. இதற்கு வந்து தமிழ்நாடு அரசு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தால் நன்றாக இருக்கும். இதுதான் வந்து இன்றைக்கி பத்திரிகையில் வந்து சில முக்கியமான செய்திகள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.